பராபவ வருடம் ஆடி மாதம் 17ஆம் நாள் 2/8/2026 ஞாயிற்றுக்கிழமை இரவு 11:15 மணி வரை தேய்பிறை சதுர்த்தி திதியும் இரவு 9:37 மணி வரை பூரட்டாதி நட்சத்திரமும் சித்த யோகமும் அமிர்த யோகமும் உள்ள தினமாக இன்றைய நாள் அமைகிறது. இன்றைய நாளின் சுப கிரகங்களின் ஆகர்ஷண சக்தி மிகுந்த சுப கோரைகள் வெற்றியளிக்கக்கூடிய நேரம் காலை 7:30 மணியிலிருந்து 10 மணி வரையும் பகல் 2 மணியிலிருந்து 4:15 மணி வரை உள்ள நேரமும் ஆகும். இன்றைய நாளின் ராகு காலம் மாலை 4:30 மணியிலிருந்து 6 மணி வரை, யமகண்டம் நண்பகல் 12 மணியிலிருந்து 1:30 மணி வரை, குளிகை மாலை 3 மணியிலிருந்து 4:30 மணி வரை. இன்றைய தினம் சூளம் மேற்கு, பரிகாரமாக வெள்ளம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஆயில்யம் மற்றும் மகம் நட்சத்திர அன்பர்கள் மிக கவனமாக இருப்பது நல்லது. இன்றைய தினத்தின் கிரக நிலைகள்: ரிஷபத்தில் செவ்வாய், மிதுனத்தில் புதன், கடகத்தில் சூரியன், குரு, சிம்மத்தில் கேது, தனுசில் சுக்கிரன், கும்பத்தில் சந்திரன், ராகு, மீனத்தில் சனி. இன்றைய நாளின் ஒரு சிறப்பம்சமாக சந்திரனின் நட்சத்திரங்கள் என்று சொல்லக்கூடிய ரோகிணி, அஸ்தம், திருவோணம் இந்த 3 நட்சத்திரத்திலும் பிறந்த அன்பர்களுக்கு எதையும் செய்ய உகந்த தாராபலன் உள்ள தினமாக இன்றைய தினம் அமையும். இன்றைய தினம் எதுபோன்றதொரு நிகழ்வுகளை மேற்கொண்டால் அந்த நிகழ்வு சிறப்படையும் வெற்றியாக அமையும் என பார்க்கும் பொழுது சனிக்கிழமை என்ற முறையில் சகல விதமான செயல்பாடுகளுக்கும் உகந்த தினம் என்று சொல்லலாம். கூடுதலாக பெருக்கத்தை கொடுக்கக்கூடிய நாள் என்று நம்முடைய பெரியோர்கள் சொல்லக்கூடிய அமைப்பில் பெருமாள் வழிபாடு செய்வது, மகாலட்சுமி தாயார் வழிபாடு செய்வது சகல விதமான சேமங்களையும் அனுக்கிரகங்களையும் ஏற்படுத்தும். இரும்பு தொடர்பான வியாபார அமைப்புகளில் முக்கிய முடிவுகள் எடுப்பது, குறிப்பாக ஆட்டோமொபைல், மெக்கானிக்கல், கால்நடை வளர்ப்பு, விவசாயம் சார்ந்த பணிகளில் சில முக்கியமான மாற்றங்களை செய்ய உகந்த தினமாகவும் இன்றைய நாள் அமையும். இன்றைய தினம் ஜோதிட தகவல்கள் பரிகாரம் சார்ந்த அமைப்பில் நாம் பார்க்க இருக்கின்ற விஷயம், 3ஆம் பாவகம் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டால் என்ன நடக்கும்? 3ஆம் பாவகம் இளைய சகோதர பாவகம், உயிர்காரகத்துவத்தில் இளைய சகோதர அமைப்புகளை முழுமையாக சொல்லக்கூடிய பாவகமாக இருக்கிறது. அந்த நிலைமையில் பார்த்திங்கன்னா இளைய சகோதர உறவுகள் இல்லாமல் போவது, கூடுதலாக தைரியம் தன்னம்பிக்கை குறைவுபடுவது, இசை சார்ந்த விஷயங்கள், கலை புகழ் போன்ற அமைப்புகள் கிடைக்காமல் போவது, இதெல்லாமே 3ஆம் பாவகம் பலவீனம் பாவப்பட்டிருக்கின்ற சூழலில், பாவ கிரக தொடர்புகளை பெற்றிருக்கிற சூழலில் மேற்சொன்ன நல்ல பலன்கள் 3ஆம் பாவகத்தின் வழியே எதுவும் இருக்காது. ஆகவே 3ஆம் பாவகம் பாதிக்கப்படுகிறது அப்படிங்கிற அர்த்தம். அதே நேரத்தில் 3ஆம் பாவகத்தில் குருவோ சுக்கிரனோ ஒளி பொருந்திய சந்திரனோ தனித்த புதனோ வலிமையாக அமர்ந்திருக்கிற சூழலில் மேற்சொன்ன பாவக பலன்கள் அனைத்தும் சிறப்பாக நடக்கும் அப்படிங்கிறது நம்முடைய வேத ஜோதிடம் சொல்லுகிற மிக முக்கியமான விதியமைப்பாக இருக்கிறது. மேச ராசி அன்பர்களே, மேசராசிக்காரர்களுக்கான இன்றைய நாளினுடைய கிரக தொடர்புகள், கிரக இணைவுகள் எல்லாம் எப்படி இருக்கிறது? நல்லதொரு ஏற்றமான நிகழ்வுகளையும் எதிர்பார்ப்புகளையும் ஒருங்கே பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய வகையில் வல்லமை நிறைந்த தினமாக மேசத்திற்கு இன்றைய நாள் அமையும். புதுமையாக சில விஷயங்களை உணரப்போகிறீர்கள். புத்துணர்ச்சியோடு காணப்பட இருக்கிறீர்கள். கிரக வலிமை சிறப்பாக இருக்கிறது. சிந்தித்து செயலாற்றுவீர்கள். சிக்கனமான அணுகுமுறைகளோடு இருப்பீர்கள். எல்லோராலும் விரும்பப்படுவீர்கள். யதார்த்தமான நடைமுறைகள் அநேகம் உண்டு. எப்பாடுபட்டாவது உங்களுக்கான திறமைகளை நிரூபிக்கிற நாளாக இன்றைய நாள் இருக்கும். எந்த ஒரு செயல்பாடிலும் மிக எளிதாக முடிப்பதில் ஆர்வம் காட்டுவீர்கள். அடுத்தவர்கள் மீது இருந்து வந்த குற்றச்சாட்டுகளில் நீங்கள் கவனமாக இருப்பது நல்லது. திடீர் மனவருத்தம் ஏற்பட்டு விலகும். வீடு வாகன யோகம் உண்டு. விரும்பியது கிடைக்கும். குறிப்பாக பணம் பல வகையிலும் வரும். சேமிப்பு சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும். கணவன் மனைவி உறவு இயல்பாக இருக்கும். தொழில் பங்குதாரர்கள் நண்பர்களால் அனுகூலங்கள் உருவாகும். செய்தொழில் வர்த்தக வியாபாரத்தில் இருந்து வந்த நெருக்கடியான சூழல் மாறும். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்களுக்கு பணி இடங்களில் அனுகூலமான சூழல்கள் ஏற்படும். குடும்ப உறவுகளுக்குள் மகிழ்ச்சிகரமான அனுபவங்கள் இருக்கும். கொடுக்கல் வாங்கல்ல சாதகமான சூழல் உண்டு. கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த சங்கடங்கள் விலகும். தொழில் பங்குதாரர்கள் நண்பர்களால் அனுகூலங்கள் ஏற்படும். குழந்தைகளின் செயல்பாடு மகிழ்ச்சியை கொடுக்கும். ஷேர் மார்க்கெட், ட்ரேடிங், பங்கு வர்த்தகம் போன்ற துறைகளில் முதலீடு செய்கின்ற அன்பர்களுக்கு நல்லதொரு சாதகமான சூழல்கள் உண்டு. பெண்மணிகளுக்கு மற்றவர்களால் ஏற்படும் தொல்லைகளில் சிக்காமல் கவனமாக செயல்படுவது அனுகூலத்தை கொடுக்கும். மாணவர்களுக்கு கற்றலில் இருந்து வந்த மெத்தன போக்கு மாறும். மிகவும் கவனமாக படிப்பது அனுகூலத்தை கொடுக்கும். இன்றைய நாள் அனைத்திலும் நல்லதொரு ஏற்றத்தையும் எதிர்பார்ப்புகளையும் பூர்த்தி செய்து கொள்ளுகிற வகையில் சிறப்புகள் நிறைந்த தினமாக மேசராசிக்காரர்களுக்கு அமையப்போகிறது.
இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். அஸ்வினி நட்சத்திர நண்பர்களுக்கு மதிப்பு மேம்படுகிற தினமாகவும், பரணி நட்சத்திர நண்பர்கள் கவனமாக இருப்பது நல்லது. கிருத்திகை நட்சத்திர நண்பர்களுக்கு தடை நீங்குகிற தினமாக இன்றைய தினம் அமையும். ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசியினருக்கான இன்றைய தினத்தினுடைய கிரக தொடர்புகள், கிரக செயல்பாடுகள் எப்படி இருக்கும்? எல்லா வகையிலுமே ஏற்றங்கள் நிறைந்ததாகவும், முன்னேற்றங்கள் முழுமை பெற்ற தன்மைகள் கூடுதலாக உள்ள தினமாக ரிஷபத்திற்கு இன்றைய தினம் அமைகிறது. தனாதிபதி தனஸ்தானத்தில் வலுப்பெற்றிருப்பது, 3ஆம் இடத்துல குரு இருப்பது, 4இல் கேது, சுக்கிரன் இன்றைய தினம் 5ஆம் இடத்தை நோக்கி பயிற்சி அடைந்திருக்கிறார். அதிர்ஷ்ட வாய்ப்புகளுக்கான சூழல்கள் அநேகம் உண்டு. தடை ஏற்பட்டு வந்த சுபகாரியம் தடை நீங்கி நடக்கும். மிகப்பெரிய அளவில் அனுகூலங்கள் உண்டாகும். புகழ் பெறுவீர்கள். உத்தியோக மாற்றம் உண்டு. உறுதித்தன்மை மேம்படும். அதிகாரம் செய்வதில் அதிகமாக ஆர்வம் செலுத்துவீர்கள். வீண் செலவு ஏற்பட்டாலும் அதை சமாளிக்கும் விதத்தில் ஏதாவது ஒரு வகையில் தனவரவு மிகுதியாக இருக்கும். பயணங்களின் மூலமாக அலைச்சல்கள் உருவாகலாம். கனவு தொல்லைகள் ஏற்படும். குறிப்பாக எதிர்ப்பாளர்களிடமிருந்து விலகிக் கொள்வது நல்லது. ஆரோக்கிய நலன் கருதி சரியான நேரத்தில் உணவை எடுத்துக்கொள்வதும் சிறப்பாக இருக்கும். எதிலும் கவனமாக இருப்பது நல்லது. யதார்த்தமான சூழலை கைவிடுவதும் சிறப்பாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் பணத்தேவை ஏற்படலாம். கடன் விவகாரங்களில் கவனமாக இருப்பது நல்லது. உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் ஓய்வில்லாமல் பணியாற்ற வேண்டியிருக்கும். இயந்திரம், நெருப்பு ஆயுதத்தை பயன்படுத்துவோர் மிகவும் கவனமாக இருப்பது அவசியம். குடும்பத்தில் தேவையற்ற சில மனக்கிழக்கங்கள் உருவாகலாம். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை உருவாகலாம். நண்பர்களால் அனுகூலம் உண்டு. வீடு வாகனம் தொடர்பான செலவுகள் கூடுதலாக இருக்கும். குழந்தைகளுக்காக சில செலவுகளை செய்ய வேண்டியிருக்கும். உறவுகளிடம் கவனமாக பழகுவது நல்லது. பெண்மணிகளுக்கு மற்றவர்களின் வேலைக்காக அலைய வேண்டியிருக்கும். இன்றைய நாள் மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் திறனை மேம்படுத்தும். இளைஞர்களுக்கான எதிர்பார்ப்புகளை நிறைவான முறையில் பூர்த்தியாக்கும். அனைத்திலும் வல்லமையும் ஆற்றலும் நல்லதொரு சிறப்புகளும் சிந்தனை செயல்திறனும் ஒருங்கே மேம்படுகிற நாளாக ரிஷபராசியைச் சேர்ந்த அனைத்து துறை என்பர்களுக்கும் ஆதாயமும் சிறப்புகளும் நிறைந்த தினமாக இன்றைய தினம் அமையும். இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். கிருத்திகை நட்சத்திர நண்பர்களுக்கு ஆதாயம் நிறைந்த தினமாகவும், ரோகிணி நட்சத்திர நண்பர்களுக்கு மாற்றங்கள் உண்டாகிற தினமாகவும், மிருகஸ்ரீட நட்சத்திர நண்பர்களுக்கு தடை விலகுகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசியினருக்கான இன்றைய தினத்தினுடைய கிரக தொடர்புகள் எல்லாம் எந்த அளவில் இருக்கிறது? ஏற்றத்தையும் நல்லதொரு எதிர்பார்ப்புகளையும் ஒருங்கே பூர்த்தியாக்குகிற வகையில் சிறப்புகள் நிறைந்த தினமாக மிதுனத்திற்கு இன்றைய நாள் அமையும். எல்லாவற்றிலும் தனித்துவமாக இருப்பீர்கள். யதார்த்தமான செயல்பாடுகள் அனைவராலும் உங்களுக்கு புகழினையும் மேன்மையும் மென்மேலும் சேர்க்கும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்தும் சில காரியங்கள் வெற்றிகரமாக முடியக்கூடிய வகையில் உயர்வுகளும் உத்வேகமும் ஒருங்கே நிறைந்த தினமாக இன்றைய நாள் இருக்கும். சகலவிதமான அனுகூலங்களும் ஏற்படும். காரிய வெற்றி உருவாகும். கலக்கங்கள் மறையும். ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருப்பீர்கள். எதிர்ப்பாளர்களிடமிருந்து விலகி இருப்பது நல்லது. ஏற்றமான சூழல் உண்டு. பொருளாதார முன்னேற்றம் உண்டு. பணவரவில் திருப்திகரமான தன்மைகள் இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள். குறிப்பாக குடும்ப உறவுகளுக்குள் அனுசரித்து போவது நல்லது. குழந்தைகளின் செயல்பாடுகளில் கவனம் செலுத்துங்கள். இன்றைய நாளை பொறுத்தவரை சுக்கிரன் அபாரமான மாற்றத்தை பெற்றிருக்கிறார். திக்பலத்தோடு சஞ்சரிக்கிறார். சனியின் தொடர்பை பெற்றாலும் திக்பலம் அப்படிங்கிறது அவருக்கு கூடுதல் வலு. நட்பு வீட்டில் இருக்கிறார். அதனால பெண்களால் அதிர்ஷ்டமும் அனுகூலங்களும் பொருளாதார மேன்மைகளும் உருவாகும். செய்தொழில் வர்த்தக வியாபாரத்தில் இருந்து வந்த தொய்வு நீங்கி வேகம் பிடிக்கும். எதிர்பார்த்த ஆர்டர்கள் கிடைக்கும். லாபத்தன்மை மேலோங்கும். உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்களின் செயல்திறன் மேம்படும். மேலதிகாரிகளின் பாராட்டும் பதவி உயர்வும் பணியிடங்களில் கிடைக்கும். புதிய வேலை தேடுபவர்களுக்கு சாதகமான பலன் உண்டு. நல்லதொரு சிறப்பான சூழல்களும் ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். குறிப்பாக குழந்தைகள் மூலம் பெருமை கொள்ளுகிற நிகழ்வுகள் உருவாகும். குலதெய்வ அனுக்கிரகம் மேம்படும். உறவுகள் வருகையும் அவர்களால் நன்மையும் உருவாகும். திருமணம் தொடர்பான பேச்சுக்கள் சாதகமாக முடியும். வீடு வாகனம் வாங்குவது விற்பது தொடர்பான செயல்பாடுகளில் சாதகமான சூழல்கள் உண்டு. பெண்மணிகளுக்கு எடுத்த காரியத்தை திறமையாக செய்து முடிப்பீர்கள். பணப்புழக்கம் திருப்திகரமாக இருக்கும். மதிப்பு மரியாதையும் மேம்படும். மாணவர்களுக்கு கல்வி பற்றிய கவலை விலகும். பாடங்கள் படிப்பதில் வேகம் காட்டுவீர்கள். எதிர்பார்த்த காரியங்கள் அனைத்தும் உங்களுக்கு சிறப்பாக நடக்கும். குடும்பத்தில் சுபகாரியங்கள் இனிதே நடக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரை எல்லாவிதமான நிகழ்வுகளும் இந்த ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு நல்லதொரு எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்து கொள்ளுகிற வகையில் மேன்மைகள் நிறைந்த நாளாக மிதுனத்திற்கு இன்றைய நாள் அமையும். இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். மிருகஸ்ரீட நட்சத்திர நண்பர்களுக்கு குழப்பங்கள் நீங்குகிற தினமாகவும், திருவாதிரை நட்சத்திர நண்பர்களுக்கு திருப்திகரமான சூழல் உள்ள நாளாகவும்,
புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு ஆன்மீக தொடர்புகள் மேம்படுகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். கடகராசி அன்பர்களே, கடகத்திற்கான இன்றைய தின கிரக சூழல்கள் எப்படி இருக்கிறது? எல்லா விதத்திலுமே மிக கவனமாக இருப்பீர்கள். ஆற்றல்கள் வெளிப்படுகிற நாளாக கடகத்திற்கு இன்றைய நாள் இருக்கும். ராசிநாதன் பலவீனமாக இருந்தாலும் ராசியினுடைய யோகர்கள் வலுவாக இருப்பது ஒற்றுமையை பறைசாற்றுகிறது. குடும்ப உறவுகளுக்குள் மகிழ்ச்சி மேம்படும். பொருளாதார நலன் கூடுதலாக இருக்கும். புகழ் பெறுவீர்கள். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். வெளியூர் வெளிமாநில பயணங்கள் வெற்றிகரமாக அமையும். ஏற்றுமதி இறக்குமதி தொடர்பான வர்த்தக விஷயங்களில் அனுகூலமான தன்மைகள் உண்டு. நீண்ட நாட்களாக முடியாமல் தொடர்ந்து இழுபறியாக இருந்து வருகிற சில காரியங்கள் வெற்றிகரமாக நடக்கும். அதே நேரத்தில் குடும்பம் சார்ந்த பிரச்சனைகளை சமாளித்து வெற்றி காண்பீர்கள். குலதெய்வ அனுக்கிரகம் ஏற்படும். வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு பயணங்கள் வெற்றிகரமாக அமையும். பணவரவு பல வகையிலும் கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். உறுதித்தன்மை அதிகரிக்கும். குறிப்பாக செய்தொழில் வர்த்தக வியாபாரத்தில் வீண் அலைச்சல், ஆர்டர்கள் கிடைப்பதில் தடை தாமதம் போன்றவை ஏற்பட்டாலும் தொழில் வியாபாரம் சீராக இருக்கும். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்களுக்கு வேலைப்பளு கூடுதல் பொறுப்புகள் உண்டாகலாம். அதிக உழைப்பின் பேரில் வேலைகளை செய்து முடிப்பீர்கள். ஆற்றல் வெளிப்படும். குடும்பத்தில் இருக்கிற நபர்களை அனுசரித்து செல்வதன் மூலம் எல்லா பிரச்சனைகளும் எளிதில் சரியாகும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மனசங்கடங்கள் விலகும். தொழில் பங்குதாரர்கள் நண்பர்களால் அனுகூலங்கள் உருவாகும். குழந்தைகளின் எதிர்கால நலன் கருதி புதிய சேமிப்பு ஒன்றை துவங்க இருக்கிறீர்கள். உறவுகள் அக்கம்பக்கத்தினரிடம் வீண் வாக்குவாதங்கள் செய்வதை தவிர்ப்பது சிறப்பு. உறுதியான செயல்பாடுகள் உங்களுக்கு மேம்பட்டதொரு உற்சாகமான மனநிலை ஏற்படுத்தும். பெண்மணிகளுக்கு எடுத்த காரியம் தடைபட்டு பின்னர் நல்லவிதமாக முடியும். மனதில் எதை பற்றியாவது சிந்தித்த வண்ணம் இருப்பீர்கள். மாணவர்களுக்கு கல்வியில் சீரான சூழல் உண்டு. இளைஞர்களுக்கு போட்டித் தேர்வு பந்தயங்களில் ஆதாயம் உண்டு. அரசியல்வாதிகளுக்கு அனுகூலம் உண்டு. குறிப்பாக இன்றைய நாள் சமூக சேவகர்கள், விவசாயம் சார்ந்த தொழில் அமைப்பில் இருக்கிற நண்பர்களுக்கு நல்லதொரு சிறப்புகளும் புகழும் உயர்வான சூழலும் முழுமையாக வெளிப்படுகிற நாளாக காரிய அனுகூலம் நிறைந்த தினமாக கடகத்திற்கு இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். புனர்பூச நட்சத்திர நண்பர்களுக்கு நெருக்கடி நீங்குகிற தினமாகவும் பூச நட்சத்திர நண்பர்கள் கவனமாக இருப்பது நல்லது. ஆயில்ய நட்சத்திர நண்பர்களுக்கு மாற்றங்கள் நிறைந்த தினமாக இன்றைய தினம் அமையும். சிம்ம ராசி அன்பர்கள், சிம்மத்திற்கான இன்றைய தினத்தினுடைய கிரக சூழல்களும் தொடர்புகளும் எப்படி இருக்கிறது? மேம்பட்டதான தன்மைகள், மேன்மையான சூழல்கள், உறுதியான செயல்பாடுகள், அனைத்திலும் வெற்றிகரமாக மாற்றக்கூடிய இயல்புகள் என நல்லதொரு சிறப்பு மிகுந்த சூழலோடு இன்றைய நாள் சிம்மத்திற்கு அமைகிறது. குறிப்பாக சிந்தனை செயல்திறன் அதிகரிக்கும். தடை ஏற்பட்டு வந்த காரியம் தடை நீங்கி வெற்றிகரமாக நடக்கும். அஷ்டம சனி அல்லல்களை கொடுத்து வந்தாலும் ராசியினுடைய செயல்பாடு, ராசிநாதனுடைய செயல்பாடு, யோகர்களுடைய செயல்பாடுகள் சில அனுகூலமான சம்பவங்களை மேம்படுத்தும். இலக்கியம், கலை போன்றவற்றில் பிரியமும் ஆர்வமும் காட்டுவீர்கள். ஆன்மீக தொடர்புடைய இடங்களுக்கு சென்று வருவீர்கள். நல்ல பலன்கள் அநேகம் உண்டு. அனைவரும் நலம் பெற வேண்டும் என நினைப்பீர்கள். ஆன்மீக தொடர்புடைய இடங்களுக்கு சென்று வருவதால் மனம் நிம்மதியான சூழலை உணரும். உங்களுடைய தகப்பனாரின் ஆரோக்கிய நிலையில கூடுதல் கவனம் செலுத்துவது சிறப்பு. பூர்வீக சொத்துக்களில் அனுகூலமான தன்மைகள் ஏற்படும். தான தர்மம் செய்யக்கூடிய விஷயங்கள் ஆர்வம் அதிகரிக்கும். நீண்ட தூர பயணங்கள் உங்களுடைய சந்தோஷ விஷயங்களை அதிகரிக்கும். பயணங்களின் பொழுது மட்டும் கவனமாக இருப்பது நல்லது. எதிர்பாலினத்தவர் பற்றிய புரிதல் மேம்படும். சொந்த ஊரை விட்டு வெளியூரில் வந்து பணியாற்றுகிற நண்பர்கள் சொந்த ஊர் செல்வதற்கான வாய்ப்புகளும் உண்டு. ஏற்றுமதி இறக்குமதி தொழில் வர்த்தகம், ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங், பங்கு வர்த்தகம் போன்ற துறைகளில் ஆதாயமான சூழல்கள் ஏற்படும். தொழில் வியாபாரம் தொடர்பான பணிகளில் நிதான போக்கு காணப்படும். வியாபார போட்டிகள் இருந்தாலும் அதனால் பாதிப்பு இருக்காது. உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் கவனமாக பணிகளை கவனிப்பது சிறப்பான சூழலாக இருக்கும். எதிர்பாராத இடமாற்றம், சிலருக்கு உத்தியோக மாற்றம் போன்றவை ஏற்படலாம். குடும்பத்தில் தேவையற்ற செலவுகள் இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மன வருத்தம் விலகும். குழந்தைகளின் செயல்பாடுகள் மனதிற்கு திருப்தியை கொடுக்கும். உறவுகளிடம் பக்குவமாக பேசுவதும் பழகுவதும் நல்லது. வழக்குகளில் இருந்து வந்த மெத்தன போக்கு நீங்கும். வழக்கத்தை விட உறுதித்தன்மையும் உற்சாகமும் மேம்படும். பெண்மணிகளுக்கு எதிர்பார்த்த உதவி கிடைப்பதில் தடைகள் ஏற்படலாம். மனதளவில் இருந்து வந்த ஒரு விதமான கவலைகள் விலகும். மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் திறன் மேம்படும். இளைஞர்களுக்கான எதிர்பார்ப்புகள் எல்லாம் நல்லதொரு முறையில் சிறப்பாக பூர்த்தியாகிற நாளாக சிம்ம ராசி என்பர்களுக்கு சங்கடங்கள் மறைக்கிற நாளாக இன்றைய நாள் அமையும். இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். மகம் நட்சத்திர நண்பர்களுக்கு மாற்றம் உண்டாகிற தினமாகவும் பூர்வ நட்சத்திர நண்பர்கள் கவனமாக இருப்பது நல்லது. உத்திரம் நட்சத்திர நண்பர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிற தினமாக இன்றைய தினம் அமையும்.
கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசிக்காரர்களுக்கான இன்றைய நாளினுடைய கிரக தொடர்புகளும் செயல்பாடுகளும் எப்படி இருக்கிறது? இயல்பை விட மேம்பட்டதானதொரு சூழலில் கன்னிராசி அன்பர்களுக்கு ராசியிலேயே சுக்கிரன் பயிற்சி அடைந்திருக்கிறார். கூடுதலாக லாபஸ்தானம், ராசியினுடைய 10ஆம் இடம், ராசியினுடைய 7ஆம் பாவகம் போன்றவைகள் எல்லாம் வித்தியாசமான கிரக தொடர்புகளோடு இருக்கிறது. ராசிக்குள் சுக்கிரன், ராசியின் யோகர் வந்து அமர்ந்திருக்கிறார். ராசி பொலிமை பெற்று விளங்குகிறது, வலிமையும் பெறப்போகிறது. மாற்றங்களை உணர இருக்கிறீர்கள். புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். தொடர்ந்து திருமணம் தடை ஏற்பட்டு வந்த அன்பர்களுக்கு தடை நீங்கி வரன் அமையும். பெண்களால் சில அனுகூலம், அதிர்ஷ்டம் ஏற்படும். எந்த ஒரு வேலையில் ஈடுபடும் முன்பாக அதனால் ஏற்படும் சாதக பாதகங்களை உணர்ந்து அதில் ஈடுபடுவது அனுகூலமான சூழலை கொடுக்கும். வீண் அலைச்சல்கள் குறையும். வில்லங்கமான சம்பவங்கள் எதுவும் இருக்காது. எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதிலிருந்து வந்த தடை தாமதங்கள் விலகும். தேவையற்ற மனக்கவலை ஏற்பட்டு பின்னர் விலகும். வழக்கு விவகாரங்களில் தாமதமான போக்கு காணப்படும். வழக்கத்திற்கு மாறான சுறுசுறுப்பும் உற்சாகமும் காணப்படும். வெளியூர் வெளிமாநில பயணங்கள் வெற்றிகரமாக அமையும். செய்தொழில் வர்த்தக வியாபாரத்தில் எதிர்பாராத சிக்கல் ஏற்பட்டு பின்னர் சரியாகும். குறிப்பாக தொழில் நிறுவனங்கள் வைத்து நடத்துகிற நண்பர்கள் வருகிற வாடிக்கையாளர்களிடம் பக்குவமாக நடந்து கொள்வது நல்லது. உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் சரியாக வேலைகளை முடிக்க வேண்டுமே என்ற கவலை உருவாகும். குடும்பத்தில் இருப்பவர்களால் வீண் பழி ஏற்பட வாய்ப்புண்டாகும். எதிர்பாராத செலவு ஏற்படும். ஏற்றங்கள் உருவாகும். கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு மனசங்கடங்கள் உருவாகலாம். குழந்தைகளின் செயல்பாடுகளில் கவனம் தேவை. ஆயுதங்கள், நெருப்பு பயன்படுத்துகிற இடங்களில் பணியாற்றுகிற நண்பர்கள் கவனமாக இருப்பது நல்லது. பெண்மணிகளுக்கு தேவையற்ற சில காரியங்களை செய்ய வேண்டியிருந்தாலும் அதன் மூலம் நன்மை உண்டாகும். பணவரவு பல வகையிலும் இருக்கும். மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் திறன் மேம்படும். இளைஞர்களுக்கான எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவான முறையில் பூர்த்தியாகும். நினைத்ததை சாதிக்கிற வல்லமையோடு நல்லதொரு நிம்மதியான அணுகுமுறைகள் நிறைந்த தினமாக கன்னி ராசியைச் சேர்ந்த அனைத்து துறை அன்பர்களுக்கும் ஆதாயமான சூழல் வெளிப்படுகிற தினமாக இன்றைய தினம் இருக்கும். நினைத்த காரியங்கள் கைகூடி வரக்கூடிய தன்மைகளும் உண்டு. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். உத்திரம் நட்சத்திர அன்பர்களுக்கு மேன்மை நிறைந்த தினமாகவும், அஸ்தம் நட்சத்திர அன்பர்களுக்கு அலைச்சல் ஏற்படுகிற நாளாகவும், சித்திர நட்சத்திர அன்பர்களுக்கு தடைகள் விலகக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் அமையும். துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசிக்காரர்களுக்கான இன்றைய நாளினுடைய கிரக தொடர்புகளும் செயல்பாடுகளும் எப்படி இருக்கிறது? நல்லதொரு மிடுக்காகவும் துடுக்காகவும் காணப்படுவீர்கள். ராசிநாதன் 11இல் இருந்த நிலை மாறி 12இல் வந்து அமர்ந்திருக்கிறார். நீச்ச நிலையோடு இருக்கிறார். சனியின் தொடர்பை பெற்றிருக்கிறார். சற்றே பலவீனம் அடைந்திருப்பதால் முக்கிய முடிவுகள் எதையும் எடுப்பதை தவிர்ப்பது நல்லது. வெளியூர் வெளிமாநில பயணங்கள் மேற்கொள்வதை தவிர்ப்பதும் சிறப்பாக இருக்கும். ஏற்றுமதி இறக்குமதி தொழில் வர்த்தகம் போன்ற அமைப்புகளையும் சற்று கவனமாக இருங்கள். அதே நேரத்தில் தந்தை வழி தொழில் பரம்பரையாக செய்கிற அன்பர்களுக்கு அனுகூலம் உண்டு. எலக்ட்ரிக்கல், பவர், கரண்ட் இதுபோன்ற உத்தியோக தொழில் அமைப்பில் இருக்கிற அன்பர்களுக்கு ஆதாயம் ஏற்படும். எந்த ஒரு வேலையில் ஈடுபடும் முன்பாக அதனால் ஏற்படும் சாதக பாதகங்களை உணர்ந்து செயலாற்றுவீர்கள். அலைச்சல்கள் குறையும். எடுத்த காரியங்களை செய்து முடிப்பதில் தடைகள் ஏற்பட்டாலும் சாதகமான சூழல் இறுதியில் உண்டாகும். தேவையற்ற மனக்குழப்பம் ஏற்படும். குடும்ப உறவுகளுக்குள் அனுசரித்து போவது சிறப்பு. கணவன் மனைவிக்கிடையே மாற்றமும் அனுகூலமும் சாதகமான தன்மைகளும் ஏற்படும். வழக்கு விவகாரங்களில் இருந்து வந்த சங்கடங்கள் மறையும். நிர்பந்தமாக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய வெளியூர் பயணங்கள் வெற்றிகரமாக அமையும். செய்தொழில் வர்த்தக வியாபாரத்தில் எதிர்பாராத சிக்கல்கள் ஏற்பட்டு பின்னர் சரியாகும். சரக்குகளை வாடிக்கையாளர்களுக்கு அனுப்புகிற பொழுது கவனம் தேவை. குறிப்பாக உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் வேலைகளை சரியாக முடிக்க வேண்டுமே என்ற கவலை மேம்படும். சக ஊழியர்களிடம் கவனமாக பேசுவதும் நல்லது. குடும்பத்தில் இருப்பவர்களால் சில சங்கடங்கள் ஏற்பட வாய்ப்புண்டு. எதிர்பாராத செலவுகளும் உருவாகும். கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு மனஸ்தாபங்கள் ஏற்படலாம். குழந்தைகளின் செயல்பாடுகளில் கவனம் தேவை. பெண்மணிகளுக்கு தேவையற்ற சில காரியங்களை செய்ய வேண்டியிருக்கும். அதன் மூலம் சில அனுகூலங்களும் ஏற்படலாம். பணவரவு திருப்திகரமாக இருக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழல் உண்டு. இளைஞர்களுக்கான எதிர்பார்ப்புகள் எல்லாம் சிறப்பான முறையில் பூர்த்தியாகும். அரசியல்வாதிகளுக்கு சாதகமான தன்மைகளும், கலைத்துறை என்பர்களுக்கு புதுமையான சில அனுபவங்களும் கிடைக்கப் பெறுகிற நாளாக துலாம் ராசி என்பர்களுக்கு ஆன்மீக எண்ணங்கள் மனதில் மேம்படுகிற தினமாக இன்றைய தினம் இருக்கும். கூடுதலாக பூர்வீக சொத்துக்களால் சில ஆதாயங்கள் கிடைப்பதற்கான தன்மைகளும் உண்டு. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். சித்திரை நட்சத்திர நண்பர்களுக்கு விரயங்கள் நீங்குகிற நாளாகவும், சுவாதி நட்சத்திர நண்பர்களுக்கு புதுமையான சூழல் உள்ள தினமாகவும், விசாகம் நட்சத்திர நண்பர்களுக்கு விரும்பியது கிடைக்கப் பெறுகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும்.
விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிக ராசிக்காரர்களுக்கான இன்றைய நாளினுடைய கிரக தொடர்புகளும் செயல்பாடுகளும் எப்படி இருக்கிறது? குறிப்பாக ராசியின் பாக்கியத்தில் குரு, 11இல் சுக்கிரன், 4இல் சந்திரன் திக்பலம் பெற்றிருந்தாலும் ராகுவால் பாதிக்கப்பட்டிருப்பது, கூடுதலாக பலவீனமான சூழலோடு இருப்பது, தாயாருடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள். தந்தை வழி உறவுகளால் சில மன வருத்தங்கள் ஏற்படலாம். பூர்வீக சொத்துக்களை விற்பது, பிரிப்பது, மாற்றுவதில் அதிக கவனமாக செயல்படுவது அனுகூலமான சூழலை கொடுக்கும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்தும் சில காரியங்கள் முடியாமல் இருக்கும். அந்த காரியத்தில் நீங்கள் எதிர்பார்த்த நல்லதொரு வெற்றியும் அனுகூலமான தன்மைகளும் மேம்படுகிற நாளாக இன்றைய நாள் இருக்கும். தடைப்பட்ட காரியங்களில் இருந்து வந்த தடை நீங்கும். குறிப்பாக சுப காரியங்கள் இருந்து சிக்கலான அனுபவங்கள் மேம்பட்டிருக்கும். அந்த சிக்கல்கள் நீங்கி நல்லதொரு மகிழ்ச்சிகரமான தகவல்கள் தேடி வருகிற நாளாக இன்றைய நாள் இருக்கும். யாருக்கும் எதற்கும் பயப்பட மாட்டீர்கள். கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த சிக்கல்கள் விலகும். எதிர்த்து செயல்பட்டவர்கள் விலகி விடுவார்கள். நோய் நீங்கி உடல் ஆரோக்கிய நலன் மேம்படும். பொருளாதார நிலை உயரும். புகழ் பெறுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. செய்தொழில் வர்த்தக வியாபாரத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் தீரும். போட்டிகள் குறையும். எதிர்பார்த்த ஆர்டர்கள் சிறப்பாக கிடைக்கும். பண வரவு பல வகையிலும் இருக்கும். கடன் பிரச்சனைகள் கட்டுக்குள் வரும். உத்தியோகத்தில் இருப்பவர்களின் உழைப்புக்கேற்ற நல்ல பலன் கிடைக்கும். மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பு மேம்பட்ட நிலையில் இருக்கும். குடும்பத்தில் உங்களுக்கு எதிராக பிரச்சனையை உண்டாக்கியவர்கள் தானாகவே அடங்கி விடுவார்கள். வீட்டில் தடை நீங்கி சுபகாரியம் நடக்கும். திருமண காரியங்களில் சாதகமான போக்கு காணப்படும். குழந்தைகளால் பெருமை உண்டாகும். குலதெய்வ அனுக்கிரகம் ஏற்படும். வேற்று மத மொழி பேசக்கூடிய அன்பர்களால் ஆதாயம் உருவாகும். பெண்மணிகளுக்கு எந்த ஒரு சின்ன வேலைக்காகவும் மிகவும் பாடுபட வேண்டி இருக்கும். எதிர்பார்த்த உதவிகள் தாமாக கிடைக்கும். எதிர்ப்புகள் விலகும். பயணங்களின் பொழுது கவனம் தேவை. மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் திறன் மேம்படும். இளைஞர்களுக்கு போட்டித் தேர்வு பந்தயங்களில் அனுகூலமான சூழல்கள் உருவாகும். அரசியல்வாதிகளுக்கு மாற்றம் உண்டு. கலைத்துறை என்பவர்களுக்கு அனுகூலம் உண்டு. இன்றைய நாள் புதுமைகளை புரிகிற நாளாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். விசாகம் நட்சத்திர நண்பர்களுக்கு சாதகமான சூழல் உள்ள தினமாகவும், அனுச நட்சத்திர நண்பர்களுக்கு ஆன்மீக தொடர்புகள் மேம்படுகிற தினமாகவும், கேட்டை நட்சத்திர நண்பர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிற நாளாகவும் இன்றைய தினம் அமையும். தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசியினருக்கான இன்றைய தின கிரக தொடர்புகள் எப்படி இருக்கிறது? எல்லா விதத்திலும் வல்லமையும் ஏற்றத்தையும் சிறப்புகளையும் நல்லதொரு முக்கியமான முன்னேற்றகரமான அனுபவங்களையும் ஒருங்கே கொடுக்கக்கூடிய நாளாக தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் அமையும். ராசிநாதன் 8இல் மறைந்திருப்பதும், ராசியை தனி புதன் பார்ப்பதும், அட்டமாதிபதி சந்திரன் பலவீனமாக இருப்பதும், குறிப்பாக தாயின் ஆரோக்கியத்தில் கவனம் சேவை. உங்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை சற்று குறைவது போல் இருந்தால் முக்கிய புதிய முடிவுகள் எதுவும் எடுக்க வேண்டாம். கூடுதலாக 6ஆம் பாவகம் ஒரு சேர சனி செவ்வாயின் தொடர்பில் இருப்பது அனர்த்தமான சூழலை கொடுக்கும். உங்களுக்கான ஆற்றல்கள் அனைத்தும் வெளிப்படும். எல்லா வகையிலும் உற்சாகமான சூழல் ஏற்படும். உறுதித்தன்மை அதிகரிக்கும். நினைத்ததை சாதிப்பீர்கள். நிம்மதியான அணுகுமுறைகளை பெற இருக்கிறீர்கள். குறிப்பாக உங்களுக்கு புதுவிதமான அனுபவங்களும் புத்துணர்ச்சியும் மேம்படுகிற தினமாக இன்றைய நாள் இருக்கும். அடுத்தவர்கள் கொடுத்த வேலைகளை பொறுப்போடு செய்து முடிப்பீர்கள். குடும்ப உறவுகளுக்குள் மதிப்பு மேம்படும். குலதெய்வ அனுக்கிரகம் தேடி வரும். நண்பர்களால் அதிர்ஷ்டம் உருவாகும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த சங்கடங்கள் மறையும். மற்றவர்களிடம் அனுசரித்து செல்வதன் மூலம் வீண் பிரச்சனைகள் வராமல் தடுக்கலாம். சிறிய விஷயத்திற்கு கூட கோபம் ஏற்படும். அதை கட்டுப்படுத்துவது நன்மையை கொடுக்கும். திடீர் பணத்தேவை உருவாகலாம். தொழில் வியாபாரம் தொடர்பான அமைப்புகளில் வீண் அலைச்சல் ஏற்படும். வாடிக்கையாளர்களிடம் நிதானமாக பக்குவமாக பேசுவது நல்லது. எதிர்பார்த்த பணம் நிறைவான முறையில் கைக்கு வந்து சேரும். எதிர்ப்புகள் விலகும். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் நிர்வாகம் பற்றி யாருடனும் விமர்சனம் செய்யாமல் இருப்பது நல்லது. பதவி உயர்வு, சம்பள உயர்வு தாமதப்படலாம். குடும்பத்தில் இருப்பவர்களின் செயல்பாடுகள் உங்களுக்கு கோபத்தை ஏற்படுத்துவதாக அமையும். கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசி எடுக்கும் முடிவுகள் நல்ல பலனை கொடுக்கும். குழந்தைகளிடம் அனுசரித்து செல்வது, அவர்கள் போக்கில் விட்டு பிடிப்பதும் சாதகமான தன்மைகளை கொடுக்கும். பெண்மணிகளுக்கு இன்றைய நாள் ஏற்றம் மிகுந்ததாக இருக்கும். மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் திறன் மேம்படும். இளைஞர்களுக்கான எதிர்பார்ப்புகள் எல்லாம் பூர்த்தியாகும். சகலவிதமான சங்கடங்களும் மறையக்கூடிய நாளாக தனுசு ராசியைச் சேர்ந்த அனைத்து துறை அன்பர்களுக்கும் ஆதாயம் வெளிப்படுகிற தினமாக இன்றைய நாள் அமையும். இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். மூலம் நட்சத்திர நண்பர்களுக்கு முயற்சிகள் பலனளிக்கிற தினமாகவும், போராட நட்சத்திர நண்பர்களுக்கு அலைச்சல்கள் விலகுகிற நாளாகவும், உத்திராட நட்சத்திர நண்பர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். மகர ராசி அன்பர்களே, மகர ராசியினருக்கான இன்றைய நாளினுடைய கிரக தொடர்புகள் எதிர்பார்ப்புகள் எல்லாம் எப்படி இருக்கிறது?
ஏற்றமான நல்லதொரு அனுகூலமான தன்மைகளை கொடுக்கக்கூடிய தினமாக மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அமையும். மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் ஆர்வமும் விருப்பமும் மேம்படும். பல வகையிலும் பலவிதமான அனுகூலங்கள் கிடைக்கும். மாற்றங்கள் நல்லவிதமான முறையில் தேடி வரும். குறிப்பாக கோபதாப பிடிவாத குணங்கள் விலகும். குறைகள் எதுவும் இல்லாத தன்மை ஏற்படும். எடுத்த காரியம் உடனே முடியவில்லையே என்ற டென்ஷன் இருக்கும். எதிர்பாராத செலவுகள் ஏற்படலாம். வீண் பழி வர வாய்ப்புள்ளதால் கவனமாக இருங்கள். உடல் ஆரோக்கியத்தில் எச்சரிக்கையாக இருப்பது அவசியம். குறிப்பாக இன்றைய நாளை பொறுத்தவரை எதிர்ப்பாளர்களால் இருந்து வந்த வேதனைகள் அகலும். செய்தொழில் வர்த்தக வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிற அன்பர்களுக்கு வீண் அலைச்சல், வாடிக்கையாளர்களுடன் வாக்குவாதம் போன்றவை உருவாகலாம். நீண்ட நாட்களாக வசூலாகாத பழைய பாக்கிகள் வசூலாவதில் இருந்து வந்த தடை தாமதங்கள் விலகும். குறிப்பாக உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்கள் மேலதிகாரிகளின் கெடுபிடிகளை சந்திக்க வேண்டியிருக்கும். உறுதித்தன்மை மேம்படும். உற்சாகம் அதிகரிக்கும். குடும்பத்தில் திடீர் பிரச்சனைகள் தலை தூக்கலாம். குழப்பங்கள் விலகும். தொழில் பங்குதாரர்கள் நண்பர்களால் அனுகூலங்கள் உருவாகும். கணவன் மனைவிக்கிடையே தேவையற்ற வாக்குவாதம் செய்வதை தவிர்ப்பது நல்லது. நண்பர்களால் அனுகூலம் ஏற்படும். குழந்தைகளின் செயல்களால் மன வருத்தம் உருவாகலாம். வீட்டிலுள்ள பொருட்களை கவனமாக பாதுகாத்துக் கொள்வது சிறப்பினை கொடுக்கும். பெண்மணிகளுக்கு எப்படிப்பட்ட சிக்கலையும் சமாளிக்கும் மனப்பக்குவம் உருவாகும். எந்த சூழலிலும் தேவையற்ற வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் தவிர்ப்பது சிறப்பினை கொடுக்கும். மாணவர்களுக்கு பாடங்களை படிப்பதில் அனுகூலமான சூழல்கள் ஏற்படும். காரிய தடை தாமதங்கள் விலகும். இளைஞர்களுக்கு இன்றைய நாள் எழுச்சியையும் உற்சாகத்தையும் நல்லதொரு மேம்பட்ட சூழலையும் கொடுக்கும். அனைத்திலும் புகழும் மென்மேலும் சிறப்புகளும் நிறைந்த நாளாக மகர ராசி என்பர்களுக்கு நம்பிக்கை வெளிப்படுகிற தினமாக இன்றைய நாள் அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். உத்திராட நட்சத்திர அன்பர்களுக்கு நம்பிக்கை மேம்படுகிற தினமாகவும், திருவோண நட்சத்திர அன்பர்களுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்கிற நாளாகவும், ஆவிட்ட நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றங்கள் நிகழ்கிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். கும்ப ராசி அன்பர்களே, குறிக்கோள்கள் அனைத்தும் மிக சாதகமான முறையில் எட்டக்கூடிய எல்லா வகையிலும் வெற்றிகரமான அனுபவங்களும் நல்லதொரு சிறப்புகளும் மேம்படுகிற நாளாக கும்பத்திற்கு இன்றைய நாள் அமையும். குறிப்பாக 6இல் சூரியன், குரு, 5இல் புதன், 2இல் சனி, 4இல் செவ்வாய் என மாறுபட்ட கிரக சூழலோடு மகிழ்ச்சிகரமான அனுபவங்கள் உண்டு. அதே நேரத்தில் சுக்கிரன் 8இல் மறைந்து நீச்சம் பெற்றிருக்கிறார். கும்பராசி என்பவர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரை தந்தை தாய் வழி உறவுகளால் அனுகூலமில்லாத தன்மை ஏற்படும். பெண்களால் மன வருத்தம் உண்டாகலாம். குறிப்பாக வீடு வாகன யோகங்களில் கடுமையான பின்னடைவான தன்மைகள் இருக்கும். விரும்பிய காரியத்தை செயலாற்றுவதில் சில மன வருத்தங்கள் ஏற்படலாம். நீண்ட நாட்களாக முடியாது என கைவிடப்பட்ட சில காரியங்கள் வெற்றிகரமாக முடிவு வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. எந்த ஒரு பிரச்சனையை கண்டும் பயப்பட மாட்டீர்கள். எதிர்ப்பாளர்களிடமிருந்து விலகி விடுவீர்கள். கோபமான பேச்சு, டென்ஷன் குறையும். எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதிலிருந்து வந்த தடை தாமதம் விலகும். சகோதரர் வழியில் நன்மை உண்டாகும். சகலவிதமான அனுகூலங்களும் மேம்படும். மனதில் துணிச்சல் அதிகரிக்கும். மாற்றங்கள் உருவாகும். செய்தொழில் வர்த்தக வியாபாரத்தில் ஈடுபட்டிருப்பவர்கள் பணியாளர்கள் மூலம் நன்மை கிடைக்க பெற்றிருக்கிறீர்கள். லாபம் கூடும். லட்சியம் மேம்படும். எதிர்பார்த்த நிதியுதவி சாதகமாக கிடைக்கும். உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்களுக்கு பரபரப்பு நீங்கி அமைதியாக பணிகளை கவனிப்பீர்கள். ஆற்றல் வெளிப்படும். சக ஊழியர்களின் ஒத்துழைப்பும் நல்லவிதமான முறையில் கிடைக்கும். குடும்பத்திலிருந்து வந்த சிக்கல்கள் விலகும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த சங்கடங்கள் நீங்கும். குழந்தைகளின் கல்வி பற்றிய கவலை விலகும். பெண்மணிகளுக்கு எடுத்த காரியத்தை எப்படியும் முடித்துவிட வேண்டும் என்பதில் மன உறுதியாக இருப்பீர்கள். கொடுக்கல் வாங்கல் விவகாரங்களில் கூடுதல் கவனத்தோடு செயல்படுவது நல்லது. மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் காண எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். மனக்குழப்பம் நீங்கி படிப்பில் கவனம் செலுத்துவீர்கள். மாற்றங்கள் உருவாகும். இன்றைய நாள் அரசியல்வாதிகளுக்கு அனுகூலத்தையும் கலைத்துறையினருக்கு ஆதாயத்தையும் நிறைவாக கொடுக்கும். இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். அவிட்டம் நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றம் நிறைந்த நாளாகவும், சதய நட்சத்திர அன்பர்களுக்கு எதிர்பார்ப்பு பூர்த்தியாகிற தினமாகவும், பூரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு தடைகள் நீங்கக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் அமையும். மீனராசி என்பர்களே, மீனராசியினருக்கான இன்றைய நாளினுடைய கிரக தொடர்புகள், கிரக சூழல்கள் எப்படி இருக்கிறது? ஏற்றமும் முன்னேற்றமும் ஒரு சேர நல்லதொரு உற்சாகமும் உறுதித்தன்மையும் மேம்படுகிற தினமாக மீனத்திற்கு இன்றைய நாள் அமையும். மேன்மைகள் பொருந்திய நாள் என்று இன்றைய தினத்தை சொல்லலாம். மேலான பொருளாதார முன்னேற்றங்கள் உண்டு. குறிப்பாக அனைவராலும் புகழப்பட இருக்கிறீர்கள். ஏற்றமான சம்பவங்கள் நடக்கும். எதிர்ப்பாளர்கள் விலகி விடுவார்கள். குடும்ப உறவுகளின் மீது மிகுந்த பாசம் கொண்டவராக இருப்பீர்கள். குலதெய்வ அனுக்கிரகம் மேம்படும். விட்டு கொடுத்து வாழ்வதன் மூலமாக விரைவான அனுகூலங்கள் கிடைக்கும். உடல் ஆரோக்கிய நலன் மேம்படும். எதிர்ப்பு தன்மைகள் விலகும். எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவாக பூர்த்தியாகும்.
பூமி வீடு தொடர்பான பிரச்சனைகள் நல்ல முடிவுக்கு வரும். சகோதரர்களோடு இருந்து வந்த மனசங்கடங்கள் விலகும். கோபம் படபடப்பு குறையும். எதிர்பாராத செலவு உண்டாகலாம். அவ்வப்பொழுது மனதளவில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும். மாற்றம் உருவாகும். தாயின் உடல்நிலையில் கவனமாக இருப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் திடீர் சிக்கல் ஏற்பட்டு பின்னர் சரியாகும். ஜென்மசனி எல்லாவிதமான நிகழ்வுகளிலும் சில யதார்த்தமான சூழல்களை தடுக்கும் என்றாலும் அனைத்தையும் சமாளிக்கின்ற மனப்பக்குவத்தோடு செயலாற்றி நல்லதொரு சாதகமான சூழலை உணர இருக்கிறீர்கள். வியாபார பொறுப்புகள் மற்றவர்களிடம் ஒப்படைக்கும் பொழுது கவனம் தேவை. உத்தியோகஸ்தர்கள் அலுவலக பொறுப்புகளில் கவனமாக இருப்பது நல்லது. விலை உயர்ந்த பொருட்கள், அதாவது பணம் புழங்குகிற இடங்களில் பணியாற்றுகிற நண்பர்கள், நகை போன்ற இடங்களில் பணியாற்றுகிற நண்பர்கள் எச்சரிக்கையாக இருப்பது அவசியம். குடும்பத்தில் இருப்பவர்களது பேச்சுக்கு எதிர்த்து பேசுவதை தவிர்ப்பது நன்மையை கொடுக்கும். கணவன் மனைவிக்கிடையே வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாம். கவனமாக இருங்கள். குழந்தைகளிடம் அன்பாக பழகுவது நல்லது. பெண்மணிகளுக்கு கோபம் படபடப்பு குறையும். மற்றவர்களோடு இருந்து வந்த கருத்து வேற்றுமை நீங்கும். தேவையற்ற செலவுகள் உருவாகலாம். மாணவர்களுக்கு கல்வி பற்றிய கவலை விலகும். இளைஞர்களுக்கான எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவான முறையில் பூர்த்தியாகும். நினைத்ததை சாதிக்கிற வல்லமையோடு நல்லதொரு நிறைவான அணுகுமுறைகள் நிறைந்த நாளாக மீன ராசி என்பர்களுக்கு இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். பூரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு குழப்பம் விலகப் போகிறது. உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்கள் சிந்தித்து செயலாற்றுவது நல்லது. ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு மாற்றங்கள் நிறைந்த தினமாக இன்றைய தினம் அமையும்.